நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுந்த கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகிறது. மாசில்லாமணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், பன்னீர்செல்வம் ஷீலா 22ஆம் ஆண்டு திருமண நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், வார் ஜோசப் 65வது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், கிறிஸ்டி 35வது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டியும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், பொன்னப்பாடு ஞானரெட்டி ஜோஜம்மா அருட் தந்தை சௌரி ரெட்டி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், எட்மண்ட் முத்தையா செசிலியம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜேம்ஸ் தனசேகரன், வின்சன், ஜோஸ்பின் சந்தனமரி, ஜார்ஜ் ஸ்டீஃபன் துரை ஆண்மலை பாற்றிக்காகவும், தீமா இன்ஜினியரிங் தேர்வு நன்கு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும்படியாகவும், லூர்து சாமி ஞான பிரகாசம் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜீவா 3ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், மோசஸ் அன்டுவான் ஆண்மலை பாற்றிக்காகவும், மர்சேல் ஜோசப் 3ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், சங்கரவர்தான் மைக்கேல் அமலோற்பவம் திரு இறுதி ஆண்டருக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சிசிலி ஆண்மலை பாற்றிக்காகவும், மரித்த குருக்கள் அருள் சகோதரிகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விழியை தேடும் விழிகளில் ஒளித்தா, வாழ்வு மலர்ந்திட வான்மழை எனவா, வழியிருளினிலே வளர்மதி எனவா, இங்கு வாழும் இந்த ஜீவனிலே பரமனே நீ வா. வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விழிகளை தேடும் விழிகளில் ஒளித்தா,
அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு அமைதி எங்கும் பயணமதை நான் தொடர அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு அமைதி எங்கும் பயணமதை நான் தொடர இறைவா இதயம் எழுவாய் இறைவா எதிலே இடமும் வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, 32வது வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றன. இன்றைய நாளிலே நற்செய்தியின் போதனைப்படி இரக்கமுள்ள மனிதர்களாக வாழ இறைவனிடம் நாம் மன்றாடுவோம். மனிதகுலம் சிறக்க ஒரே ஒரு கோட்பாடு மட்டுமே நமக்கு தேவை. இரக்கம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அந்த இரக்கம் நம்முடைய மனதிலே உதித்தது என்று சொன்னால் நாம் அனைவரையும் அன்பு செய்ய இயலும். இந்த உன்னத்தோடு நாம் இறைவனிடம் நம்முடைய வாழ்விற்கு தேவையான இந்த ஒரே கருப்பொருளை வேண்டி மன்றாடுவோம். இத்திருப்பலிக்கு நம்மை தயார் செய்யும் பொருட்டு இரக்கமற்ற சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்த நம்முடைய கடந்த கால சூழ்நிலைகளை நினைத்து பார்த்து இறைவனிடமிருந்து பாவ மன்னிப்பையும் அருளையும் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றி அருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி ஒப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. முதல் வாசகம். ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? சாலமோனின் ஞானம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய.
கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. மாறாக தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ அலைமோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களோ தாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றிலும் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் அழகின் தலையுற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார். அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமையுள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் படைப்புகளின் பெருமையினின்றும் அழகினின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்பு நோக்கி கண்டுணரலாம். இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவே குற்றச்சாட்டுக்கு உரியவர்கள். ஏனெனில் கடவுளை தேடும் போதும் அவரை கண்டடைய விரும்பும் போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும். அவருடைய வேலைப்பாடுகள் நடுவே வாழும்போது கடவுளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் காண்பதையே நம்பிவிடுகின்றார்கள். ஏனெனில் அவை அழகாக உள்ளன. இருப்பினும் அவர்களுக்கும் மன்னிப்பே கிடையாது. உலகை ஆராய்ந்தறியும் அறிவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் அவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 19 1 4 முடிய உள்ள இறைவார்த்தைகள். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி அறிவை வழங்குகின்றது. பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். Alleluia, 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 Alleluia. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில்
உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறு லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தன் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கின்றதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் எத்தனை வருஷம் கிறிஸ்துவங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பவில்லை. அது தேவையும் மற்றது. எவ்வளவோ மறைவுரைகளை கேட்டிருப்பீர்கள், எவ்வளவோ தியான கூட்டங்களுக்கு சென்றிருப்பீர்கள். விவிலியத்தை முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை படித்திருப்பீர்கள். இதெல்லாம் தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த காரியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன? அங்கே போனால் அந்த ஃபாதர் நல்லா பிரசங்கம் வச்சார், இந்த சிஸ்டர் நல்லா பேசுனாங்க அப்படின்றது பெரிதல்ல. இதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள்? குறிப்பாக ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் எப்படி கண்ணோக்கி உற்று நோக்குகின்றோம்? 70 வயது நான் கிறிஸ்துவனாக இருப்பதில் பலனில்லை. இந்த 70 வயதிலே நான் கிறிஸ்துவை எப்படி கண்டிருக்கின்றேன், உணர்ந்திருக்கின்றேன், பார்க்கின்றேன் என்பது தான் அடிப்படை கேள்வி. சமீபத்தில் ஒரு துறவர சபை சகோதரி மரித்தார். நிறைய எங்கள் சபையில் உள்ள ஃபாதர்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும்.
அவங்களுடைய ஜெப புத்தகத்தில் ஒரே ஒரு அட்டை மட்டும் இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அதில் ஆண்டவரே, இரக்கமுள்ளவளாக உம்மை போல வாழவும் அந்த இரக்கத்தோடு மரிக்கவும் எனக்கு வரம் அருளும் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்போ அவங்கள கவனிச்சுக்கிட்ட சிஸ்டர் சொன்னாங்க, இது எத்தனை முறை அவங்க படிச்சிருப்பாங்களோ தெரியாது, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை இரக்கம் உள்ளதாக இருந்தது. கம்பேஷன், ஆங்கிலத்தில் சொல்கின்றோமே அந்த கம்பேஷன். கடந்த சில தினங்களாக நாம் இறை ஆட்சியை பற்றி திருப்பலியிலே தியானித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் கொஞ்சம் நமக்கு பயத்தை உருவாக்குகின்றதாக இருக்கின்றது. காரணம், ஆண்டவர் சொல்வது இப்படியெல்லாம் நடக்கும், நம்ம நினச்சி பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த இறை ஆட்சி என்னிலே மலர, பிறரிலே மலர நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் நம்மை படைத்தது அன்பிற்காகவே என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அன்பைத்தான் கடவுள் நம்மகிட்ட கொண்டு வர தன்னுடைய திருமகனை உலகிற்கு அனுப்பினார். அவர் அன்பே உருவாக நம்மிடத்திலே வந்தார். அந்த அன்பிற்காகவே மரித்தார். அந்த அன்பின் அடிப்படையிலே இருந்தது இரக்கம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நார்வே நாட்டிலே கிரெட்டா டர்ன்பர்க் என்ற சிறுமி ஐநா சபையிலே உரையாற்றினார். அதில் அவர் என்ன சொன்னாருன்னாக்கா, இந்த உலகம் வெப்பமயமாகி கொண்டிருக்கின்றது. நார்வே நாட்டை சேர்ந்த குழந்தை அது. இந்த வெப்பத்தை தணிப்பதற்காக இங்கு உள்ள அரசியல் தலைவர்கள் நீங்கள் யாருமே சிந்திக்கவே இல்லை. எங்கே பணத்தை போடலாம், எங்கே பணத்தை எடுக்கலாம், எவ்வளவு ஆயுதங்களை உற்பத்தி செய்யலாம், எந்த நாட்டை அழிக்கலாம், இப்படித்தான் பேசிக்கொண்டு இருக்கின்றீர்களே ஒழிய, கடவுள் படைத்து நம்மிடம் ஒப்படைத்த இந்த உலகத்தை நாம் எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் யாருமே சிந்திக்கவில்லை. உங்கள் உள்ளங்கள் இரக்கமற்றதாக மாறிவிட்டது. 13 வயசு பொம்பளை பிள்ளை, 13 வயசு, அரை கூபல் விடுத்தார். எதுனா என்ன வளர்ந்த இந்த பிள்ளை அப்படின்ட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இன்றைக்கி இன்னமும் நாம் அணு ஆயுதத்தை பற்றி பேசுகின்றோம், அணு ஆயுதத்தை தயாரிக்கின்றோம், அணு ஆயுதத்தின் வழியாக இந்த உலகை எப்படி நாசமாக்குவது என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இதான் நாம் தேர்ந்தெடுத்த தலைவர்களுடைய கோட்பாடு. ஆண்டவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த ஆண்டவரை நாம் பார்க்கும் விதம் இரக்கமுள்ள மனிதனாகத்தான் அவர் வாழ்ந்தார். என்னை போல நீங்களும் வாழ முடியும் அப்படின்று மறைமுகமாக சவால் விட்டார். விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்த பொழுது, இவர்கள் யாரும் தீர்ப்பிடவில்லை, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், இனிமேல் தவறு செய்யாது. அப்பேற்பட்ட இரக்க மனப்பான்மை எனக்கு இன்று உலகத்திலே கிறிஸ்துவ மக்களாகிய நம்முடைய மனதிலே நிறைய குறைந்து விட்டது. நான் நான் நான், ஏன் வீடு, ஏன் பணம், ஏன் நகை, ஏன் சொந்தக்காரர்கள், இப்படித்தான் இன்னமும் நம்முடைய உள்ளத்திலே நாம் இருத்தி கொண்டிருக்கின்றோம். நாமளும் தேவாலயத்துக்கு வருகின்றோம், போகின்றோம். அன்றாடம் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஜெபம் சொல்கிறீங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. நினச்சி பாருங்கள், இந்த நாளில் எத்தனை முறை நான் இரக்கமுள்ளவளாக வாழ்ந்தேன், எத்தனை முறை நான் இரக்கமற்றவனாக செயல்பட்டு இருக்கின்றேன். சிந்திச்சு பாருங்கள்.
இப்படிப்பட்ட ஒரு உள்ள மனப்பான்மையை நாம் வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் கடவுள் முன் நான் நிற்கின்ற பொழுது எந்த மனப்பான்மையோடு நாம் நிற்போம்? ஏன்னா வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம். எவ்வளவு நாள் வாழ்வோம் என்பது நம்முடைய கையில் இல்லை. படைத்தவன் கூப்பிடுகின்ற பொழுது நாம் போய் தான் சேரணும். ஆண்டவரிடம் போகின்ற பொழுது எவ்வளவு இரக்கம் உள்ளவர்களாக அன்புன்னு பேசுகிறோம். ஆனால் அந்த அன்பு எப்படி நாம் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கின்றோமா தெரியல. இரக்கம் இருந்தால் ஒழிய கடவுள் இரக்கமாக இருக்கின்றார், இரக்கம் உள்ளவராக இருந்தார். இரக்கத்தை நம்மிடம் காட்டுவதற்காக தன்னுடைய மகனையே அனுப்பினார் என்று நாம் உணர்கின்ற பொழுது நாம் எப்படி இரக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சிந்தித்து பார்ப்போம். அதுதான் இன்றைய நாளினுடைய சிந்தனை. பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிப்பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோம் ஆக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களே ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மாறே. தூயவரான தந்தையை அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முதுவார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும்
உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆகவே ஆண்டவரே, ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செருக்கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் இவர் வழியாக எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தீப படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ வாழ்வழிக்க வந்த இறைமகனின் திருவுடல், இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கண்ணுக்குள்ளே கண்மணியாயிருக்கின்றே, உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றே. காலையிலும் முன்முகமே, மாலையிலும் முன்முகமே, இனிய இயேசுவே நான் காண்கிறேன். இனி உனதன்பை என்றும் நான் பாடுவேன். உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாயிருக்கின்றேன். உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா, உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா. உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா, உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா. உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே, உன்னை நான் கேட்கிறேன்.
வாழ்வது ஒன்றே, உன்னை நான் கேட்கிறேன். உன்முகம் பார்த்து என்னை நானே மறக்கின்றேன் தெய்வமே. உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றேன். உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு உம்மடியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை துதித்திடுவேன். அருள்செயல் கண்டு களித்திடுவேன். ஆண்டவரே, உம்மை துதித்திடுவேன். அருள் செயல் கண்டு களித்திடுவேன். தேவனின் நாமம் பாடிடுவேனும், தாய்மையை நினைத்தே ஆடிடுவேன். தேவனின் நாமம் பாடிடுவேனும், தாய்மையை நினைத்தே ஆடிடுவேன். தேவரீர் அளித்த பேரருளை மனதாமரை வைத்தே போற்றிடுவேன். ஆண்டவரே, உம்மை துதித்திடுவேனும், அருள் செயல் கண்டு களித்திடுவேன். ஆண்டவரே, உம்மை துதித்திடுவேனும், அருள் செயல் கண்டு களித்திடுவேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.
நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.